ஸோ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு பஸர் டாஸ்க் வச்சு பிக் பாஸ் ஒருத்தரையாக வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமித் போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷாவும் கமருதனும் போகிறாங்க. ஸோ கமருதனுக்கு ஆல்ரெடி 8 votes இருந்துச்சு, அதனால் அவர் போகிறது டிசர்விங் தான். சுபிக்ஷாவும் டிசர்விங் தான். அப்போ வந்துட்டு பார்வதி வந்து அவங்களோட ஓட்டை பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாரும் அவங்க ஓட் சொல்லி ரீசன் சொல்லணும். ஸோ பார்வதி அவங்களோட ரீசன் சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து இந்த பக்கம் எப்ஜே கிட்ட ஏதோ பேசிடுவாங்க. அப்போ உடனே ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு இப்போ இந்த கவுண்டர் தேவையா, ஒருத்தர் பேசினா எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இப்போ திவ்யா சொல்கிறாங்க, ஐ ஸ்வேர் நான் வேணும்னு பண்ணலை, உண்மையிலே எனக்கு கால் வலிச்சது, அதனால நான் எப்ஜே கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி திருப்பவும் சொல்கிறாங்க, ஒருத்தர் பேசினா அவங்கள பேச விடுங்க, எல்லாரும் அமைதியாக இருந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் போயாச்சு. அடுத்ததாக திருப்பி ஓட்டிங் வருது, திருப்பி பஸர் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு எல்லோரும் ஓட் பண்ணுறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, என் ஓட்டு செல்லா ஓட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆதரிக்கு ஓட் பண்ணுறேன். ஏன்னா அவளுக்கு அந்த ரோல் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட எல்லாத்தையும் கேட்டு அவளால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஆதிரி வந்து சொல்கிறாங்க, நீ பேசும்போது அவள் கேட்கணும்னு சொன்னேன்ல, அப்போ இப்போ அவள் சொல்கிறாள்ல நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரி. உடனே பார்வதி வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டு முடித்த உடனே அந்த ஆதிரை வந்து அந்த இடத்துல பார்வதிக்கு திருப்பி ஓட் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன், திவ்யா இருக்காச்சும் ஓட் பண்ணால் கூட அவங்களுக்கு ரிட்டன் ஓட்டு கிடைக்காது. அவங்க ஆதிரைக்கு ஓட் பண்ணதுக்காக கூட, ஏன்னா ஆல்ரெடி பார்வதி செலக்ட் ஆயாச்சு, பார்வதி தான் வெளியே போகிறாங்க. இனிமேல் கடைசியாக போடுற ஓட்டுகள் எல்லாமே செல்லா ஓட்டு தான். ஸோ அப்போ கூட ஆதிரை வந்து திருப்பி திவ்யாவுக்கு சொல்லலை, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதோடி முடிச்சுட்டாங்க. திவ்யா என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஆதிரை எங்கள் டீமில் நல்லா ஒர்க் பண்ணா, அவளால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது திவ்யா சொல்கிறாங்க, என்னை பற்றி மற்றவங்களாம் சொல்கிறது எனக்கு கவலை இல்லை, தெரிஞ்ச நீங்கள் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிரஜனா ஒரு வார்த்தை சொன்னார், ஆமாம் இதனால தான் உன்னை எல்லோரும் சொல்கிறாங்க, உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களாம் சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியாது, பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் என் கூட நல்லா பேசி பழகிருக்கீங்க, நீங்களே இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எனக்கு அப்படியே வெளியே போன்னு சொன்னால் வெளியே போயிடலாம் போல் இருக்குது, அவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ராவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஃபேஸ் வந்து பிளாங்காக கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப திவ்யா வந்து இவங்களை உண்மையாக நினச்சி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. பட் சாண்ட்ராவுக்கு சேம் ஃபீலிங்ஸ் ஷுவராக திவ்யா மேலே இல்லை. இதை நான் ஃபஸ்ட்டு வீக்கே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா சாண்ட்ரா ஜெயிலில் வச்சுட்டு எப்ஜே கிட்டே சொல்லுவாங்க, திவ்யாவோட கேரக்டரே ஒரு மாதிரி. நான் அந்த டைமில் திவ்யா வந்து சாண்ட்ரா கிட்ட ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. பட் சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட் டைமாக திவ்யா பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. அதே மாதிரி இப்போவும் அமைதியாக இருந்துட்டு இவங்க வந்து நான் வெளியே போகணுன்னு சொல்லும்போது, ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் சரி விடு, ஃப்ரெண்டாக இல்லைன்னா கூட எல்லோரும் ஒரு ஆக்டிங்காகவாது சொல்லுவாங்க, சரி விட பார்த்துக்கலாம், எல்லாம் மாறும், இந்த கேமில் அப்படி தாண்டா இருக்கும் இப்படி சொல்லுவாங்க. பட் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இங்கே சர்வே பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ராவும் எத்தனையோ வாட்டி நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே திவ்யா அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காங்க. பட் சாண்ட்ரா லிட்டில் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சாண்ட்ரா கொடுத்த அந்த ரம்யா கொடுத்த ஓட்டு வந்து நிஜமாவே தப்பு. நிறைய பேர் கேட்குறாங்க, இங்கே நிறைய பேர் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களே, எதனால திவ்யாவுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ திவ்யாவுக்கு பதிலாக சூஸ் பண்ண ஆள் டிஃப்ரெண்ட்டாக, விக்ரம், கனியக்கா அவங்களெல்லாம் சூஸ் பண்ணும்போது அது ப்ராப்ளம் கிடையாது. பிரஜனா இவங்க எல்லாருமே அவங்களுமே ரியல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. பட் ரம்யா வந்து அவங்க ரோலில் இல்லை, வியானா வந்து அவங்க ரோலில் ஷுவராக இல்லை. அவங்க 2 பேரும் கொடுத்த ஓட்ஸையாச்சும் திவ்யாவுக்கு கொடுத்துருக்கலாம். அண்ட் ஆல்சோ மற்றவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் ஓட்டு மாதிரியாவது கொஞ்சம் ஓட் கிடச்சிது, திவ்யாவுக்கு அந்த ஓட்டும் கிடைக்கலங்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ அதை சொல்லி வருத்தப்பட்டுருக்காங்க. அப்புறம் சாண்ட்ரா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.